கோரா வந்துட்டு அவங்க குருஜி கிட்ட இந்த மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு வந்துட்டு அந்த ஆன்மா கிட்ட பேசுறதுக்கான சக்தி கிடச்சிருக்கு, எப்படி அது இதுவாகும், எப்படி அது சாத்தியம், எனக்கு இது வரைக்குமே தெரியல குருஜி அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற நீன்னு அவரே ஷாக்காகி போய் கேட்டுட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு தன்னோட அப்பாக்காக எப்படியாவது இப்போ பேசி சைன் வாங்கினோம், அவர் கோவப்படுவாரோ என்ன ஏதோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறாங்க நம்ம பாக்கி. அப்போ கரெக்டாக குப்தா வர இவர் வராரு. அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ராத்து சார், இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு சைன் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அவ்வளோதானே அங்கே உன்னை எல்லாரும் இப்போ பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கூட பண்ணிப்பாரு சார் அப்படின்னு சொல்ல, என்னது கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ நீ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கேட்டால் கூட அவர் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொன்னது பார்த்தா அப்படி தெரியல அப்படி இப்படின்னு இருக்காங்க. இதை கேட்டோன்னே செம காண்டாயிடுறாங்க நம்ம அருந்ததி. இப்போ இதெல்லாம் தேவையா, அவருக்கு கல்யாணம்னா என் கூட மட்டும் தான் அப்படின்னு கடுப்பாகி சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம வில்லியான இவங்க மனோகரி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் சரி இப்போ போய் கேளு எதுவாக இருந்தாலும் சார் கிட்டேன்னு சொல்கிறாங்க. நேராக போகிறாங்க. போயிட்டு அவர் உள்ளே இருக்கிறத பார்த்து கதவு தட்டிகிட்டே போகலாம். சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்ன ஸ்கூலா இதுவும் ஆஃபீஸா, கதவு தட்டிக்கிட்டு வந்துட்டுருக்குறேன், நீ பசங்களோட கேர்டேக்கர், எப்போ வேணால் அதை பற்றி பேசுகிறதுக்காக எங்கள் ரூமுக்கு வரலாம், எதுவும் கேட்கவே தேவையில்லன்னு சொல்கிறாங்க. அது சரி இப்போ இப்படி சொல்லுவார், நம்ம தட்டாமல் போயிட்டுனா டிசிப்ளின் இல்லையா அப்படி இல்லையான்னு அதுக்கு ஒரு இது சொல்லுவார் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்புறமா சார் நான் இப்படி கேட்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சார், இவ்வளோ நாள் இதுக்காக தான் இருந்தியான்னு கேட்காதீங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லி குழஞ்சிருக்காங்க. என்ன தான் விஷயம் சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்ருக்குறாங்க. ஐயோ இவ்வளோ எப்படியாவது தடுக்கணுமே, சைட் வாங்கிட்டானா பசங்களை விட்டு போயிடுவாளேன்னு அருந்ததி வந்துட்டு யோசிக்கிறாங்க. இது என்னடா இது கதையாக இருக்குது, அதுக்காக அவங்க அப்பா உடம்பு கூட வாடி அவளை பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு, அநியாயமாக இருக்கேம்மான்ற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.